என்ன மகேஷ் இது? நீ போலியாதான் நடிச்ச. ஆனா சரவணனும் புள்ளதாங்கிற நினப்பு உன் மனசுல வந்து உக்காந்துருச்சு போல. நடிச்சு நடிச்சு கடைசியா உன் மூளையே அவனை புள்ளன்னு நம்பி அர்ச்சனை செய்ய சொல்லுது போலயே. என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? என்ன மகேஷ், ஏன் உன் கண் இப்படி செவந்து போய் கிடக்குது? தூங்கலக்கா, தூங்கவும் முடியல. இத்தனை வருஷமா தவம் இருக்கிற மாதிரி இந்த சொத்துக்காக தான் உட்கார்ந்துருந்தேன். உயில்னு என்னத்தையோ கொண்டு வந்து நீட்டினாங்க பாரு. மொத்தமா நான் ஆடி போயிட்டேன். நினைக்கவே அருவருப்பா இருக்குக்கா. எங்கேயோ குப்பை தொட்டியில கிடக்க வேண்டியவனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்களை கூட பார்க்காம சாப்பிடுறா சாப்பிடுறான்னு ஊட்டி ஊட்டில வளர்த்தேன். அவனுக்கு ஒரு தடவை ஊட்டி விட்டா 100 தடவை கைய கழுவுவேன். அவ்வளோ அருவருப்பா இருக்கும். 20 வருஷமா இதெல்லாம் நான் ஏன் சகிச்சுக்கிட்டு இருந்தேன்? எதுக்கு? அந்த சொத்தெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு வருங்கிற நம்பிக்கையில தானே. இப்ப திடீர்னு வந்து நொல்லன்னா எனக்கு எப்படி இருக்கும்? மா, நீ எதுக்குமா இவ்ளோ ஃபீல் பண்ற? அவன் சொத்தெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையே இல்லைம்மா. நமக்கு இருக்கிறதே நமக்கு போதும். ஏய், மூட்ரி வாய. இருக்கிறது போதுமா? என்ன இருக்கு நம்ம கிட்ட? பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு திருவோடு வாங்கணும்னா கூட அவங்கிட்ட தான் காசு வாங்கணும். இப்ப நம்ம கட்டி இருக்கிற துணியில இருந்து போட்டிருக்கிற நகை வரைக்கும் எல்லாம் அவனோடது.